விவாகரத்து டைம்ல தான் அது நடந்துச்சு, ஆனாலும் நான் அதுல சம்பந்தப்படல அப்படின்னு சொல்லி நடிகை சமந்தா சொல்லியிருக்கக்கூடிய சீக்ரெட் ஒரு பக்கம், நான் செய்த தவறால வந்த வினை அனுபவித்த மோசமான விஷயம்னு பூர்ணிமா பாக்கியராஜ் எமோஷனலா ஷேர் பண்ணிருக்கக்கூடிய அந்த விஷயம்னு அது ஒரு பக்கம். பாலி தீவுல ஜாலியா பேச்சுலர் பார்ட்டி, அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு திருமணம் எங்க எப்போ நடக்க போகுது தெரியுமான்னு 3 சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்து உங்களுக்காக இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். நடிகர் அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா அர்ஜுன் திருமணத்துக்கு முந்தைய அந்த பேச்சுலர் பார்ட்டியில தனது தங்கை மற்றும் நண்பர்கள் கூட பாலி தீவுல பார்ட்டியில பங்கேற்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இப்போ சோஷியல் மீடியால வெளியாகி பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. காமெடி நடிகர் தம்பி ராமையாவுடைய மகனான உமாபதி ராமையா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தொகுத்து வழங்கிய சர்வைவர் அப்படின்ற ஒரு தமிழ் நிகழ்ச்சியில போட்டியாளராக பங்கேற்ற போது அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் உமாபதி ராமையாவுக்கும் சந்திப்பு நடந்திருக்கு. ஆரம்பத்தில் நட்பா தொடங்கிய அந்த சந்திப்பு பின்னாடி காதலா மாறிடுச்சு. இரு வீட்டார் சம்மதத்துடன் தற்போது திருமணம் நடைபெற இருக்கு. வருகிற ஜூன் 10ஆம் தேதி ஐஸ்வர்யா அர்ஜுன் திருமணம் நடைபெற உள்ள நிலையில தன்னுடைய நண்பர்கள் மற்றும் தங்கை கூட பாலி தீவுக்கு போயிட்டு பிரைவேட் பார்ட்டி அங்க நடத்திருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது வெளியாகி இருக்கு. ஜூன் 9ஆம் தேதி இயக்குனர் வெங்கட் பிரபுவுடைய தம்பியும் நடிகருமான பிரேம்ஜி அமரனுக்கு திருத்தணியில திருமணம் நடைபெற இருக்கிற நிலையில மறுநாளான ஜூன் 10ஆம் தேதியே நடிகர் அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் தம்பி ராமையாவுடைய மகன் உமாபதிக்கும் அர்ஜுன் கட்டியிருக்கிற அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல திருமணம் நடைபெற இருக்கு. திருமணத்தை தொடர்ந்து சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பங்கேற்கிற விதமா திருமண வரவேற்பு விழா வருகிற ஜூன் 14ஆம் தேதி சென்னையில உள்ள லீலா பேலஸ்ல ரொம்ப பிரம்மாண்டமா கோலாகலமா நடைபெற இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் பாலி தீவுக்கு பேச்சுலர் பார்ட்டியை செமையா செலிப்ரேட் பண்றதுக்காக ஐஸ்வர்யா அர்ஜுன் போயிருக்காங்க. அங்க எல்லார் முன்னிலையிலும் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்க கேக்லாம் வெட்டி பயங்கரமா பார்ட்டி அது இதுன்னு செலிப்ரேட் பண்ணி அந்த போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது ஜூன் 10ஆம் தேதி அப்படின்றதுனால முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தான் அர்ஜுன் போயிட்டு நேர்ல முதல் பத்திரிகையை கொடுத்திருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்பட பல மொழிகள்ல பல நடிகர்கள் நண்பர்களா இருக்காங்க அப்படின்றதுனால இது கம்ப்ளீட்டா நட்சத்திரங்கள் கூடுற ஒரு திருமண விழாவா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் டாப் நடிகைகள்ல ஒருத்தரா நடிகை சமந்தாவும் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் தமிழ் சினிமா மட்டுமே சொல்லிட முடியாது, தென்னிந்திய சினிமாவிலே முன்னணி நடிகைகள் ஒருத்தரா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இவங்க கொடிய நோயால பாதிக்கப்பட்ட போதும் தற்போது அதுல இருந்து மீண்டு வந்து நடிப்பு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில விவாகரத்து நேரத்துல தான் ஊ சொல்றியா பாடலுக்கு நடனமான வேணாம் அப்படின்னு சொல்லி பலர் அவங்கள அறிவுறுத்தியதா சமந்தா சொல்லியிருக்காங்க. அதாவது நாக சைதன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட நடிகை சமந்தா அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமா அவர் விவாகரத்து பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல தான் புஷ்பா திரைப்படத்துல ஊ சொல்றியா ஊ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுறதுக்கு நடிகை சமந்தாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ பல பேர் வந்து அந்த பாட்டில் அவங்க அப்படி கவர்ச்சியா நடனம் ஆடினதுனால தான் விவாகரத்துக்கு அது காரணமா மாறிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன உண்மை அப்படின்றத சமந்தா சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பாட்டில் நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க. பட் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில என்னுடைய 100% நான் கொடுத்தேன். அது எந்த வகையிலுமே எனக்கு பயனளிக்காத நிலையில தான் நான் வந்து விவாகரத்தை நோக்கியே போனேன். அப்படி இருக்கும்போது விவாகரத்தையும் ஊ சொல்றியா பாட்டில் நடிக்கிறதையும் ஏன் சம்பந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிட்டதா சமந்தா குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாகி இது விவாகரத்துக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, இது என்னோட கரியர், எனக்கு இப்படி ஒரு படத்துல இப்படி ஒரு பாடலுக்கு ஆடுறதுக்கு நடனம் ஆடுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கான்ஃபிடென்ட்டா அந்த பாட்டை எடுத்து பண்ணேன். அதுதான் எனக்கு அவ்வளோ பெரிய பேரையும் புகழையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி விவாகரத்துக்கும் இந்த பாட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றத நடிகை சமந்தா தெளிவுபடுத்தியிருக்காங்க. 80ஸ்ல பிரபலமாக இருந்த நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ். இவங்க இயக்குனர் மற்றும் நடிகரான பாக்கியராஜை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் அந்த நேரத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இவங்களுக்கு சாந்தனு மற்றும் சரண்யா அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகள் இருக்காங்க. எல்லா நடிகைகளையும் போலவே திருமணத்திற்கு பிறகு நடிக்காமல் இருந்த பூர்ணிமா இப்ப சின்னத்திரை மற்றும் வெளித்திரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. நடிக்கிறதையும் தாண்டி இவங்க சொந்தமா ஜுவல்லரி மற்றும் ஆடை வடிவமைப்பு போன்ற தொழில்களையும் பிஸியா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகை பூர்ணிமா ஒரு பேட்டியில, நான் திருமணத்திற்கு பிறகு என்னுடைய தொழில அதிக கவனம் செலுத்திட்டு இருக்கேன், எனக்கு சமைக்கவே தெரியாது, என்னால இன்ட்ரெஸ்டா சமையல் செய்ய முடியாம ஆயிடுச்சு, அதே போல என்னுடைய உடல் எடையை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டதுனால சில வருடங்களுக்கு முன்னாடி நான் உடல் எடை பயங்கரமா கூட்டிட்டேன், பிறகு என்ன நானே புரிஞ்சுக்கிட்டு யோகா நடைபயிற்சி செஞ்சு இப்ப பழைய நிலைமைக்கு வந்துட்டேன், சில வருடங்களுக்கு முன்னாடி நான் சாப்பாட்டுல கவனம் வைக்காததுனால வந்த வினை தான் உடல் எடை எனக்கு பயங்கரமா கூடுனது, என்னை பார்த்து நானே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு என்னுடைய உடலும் சரி நானும் சரி அப்படி மொத்தமா மாறிட்டோம், இதனாலதான் வேலை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய உடம்பையும் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ மூலமா பூர்ணிமா பாக்கியராஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.